வீடுனா அது உங்கள் வீடு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் குவார்ட்டர்ஸ்க்கு போனால் எனக்கு தனியாக இருந்த பைத்தியம் பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் கூட அங்கே போகிறதுக்கு எனக்கு துளி அளவு கூட விருப்பம் கிடையாது. எனக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாரும் கூட இருக்கிறது எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு நம்ம மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியிருந்து வந்த பொண்ணு இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம பையன் நம்மளுக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அது மட்டும் வந்து வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணால் ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு பாண்டியன் செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் செந்தில்கிட்ட பேசி செந்தில் மனசு இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். அவனை எதுக்காக இந்த மாதிரி தனியாக பொண்ணு நினைக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏற்றாப்புல நடந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் ஒரு முடிவோடு இருக்காங்க. பாண்டியன் நினச்சதை வந்து அது மாதிரி பேசுவாங்களோ அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வந்து மனசில் நினைக்கிறது எல்லாமே நம்ம செந்தில்கிட்ட சொன்னாலே போதும். அதே மாதிரி செந்திலும் அவரோட மனசில் இருக்கிறது எல்லாமே பாண்டியன் சொன்னாலே போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். தேவையில்லாமல் 2 பேரும் இப்படி பிடிவாதமாக இருக்கிறனால இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் செந்தில் எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு நான் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு. தனியாக போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மீனா சொன்ன மாதிரியே பெரிய பெரிய பொறுப்புலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் உணர போகிறாரு. எப்படி செந்திலும் மீனா தனி கொடுத்துனா போக தான் போகிறாங்க. இது பாண்டியன் வந்து கோமதி எப்படி தடுக்க போகிறாங்க, இது எல்லாமே பொறுத்து இருந்து வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.